அடுத்த நம்பரை நான் மேலே வந்து பேசுவதற்கு முன்னாடி திரு ஆர் விஜய் சரவணன் சார், who is dedicated to leadership and they foremost the commitment to the public service. அவரை பேசுவதற்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான ஒரு ஏவியை பார்க்கலாம். I request Mr. Founder and the CEO, Mr. Amsavadan Mohan sir, to do the honors to our special guest with a memento and a token of our gratitude and appreciation. Thank you so much to our Mr. Amsavadan Mohan sir for joining us on the dais. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேணி முழங்கு. அருமையான ஒரு மாலை நேரம், மகிழ்ச்சி நிரம்பிய ஆயிரக்கணக்கான முகங்கள். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இலக்கை நோக்கிய சிந்தனை கொண்ட, அதை செயலாற்றுகின்ற திறமை மிக்க, அந்த இலக்கை அடையும் வரை ஓயாமல் உழைக்கின்ற சகோதரர்களாக எனக்கு இரண்டு பக்கங்களிலும் 3 சகோதரர்கள். இது ஒரு பெரிய வாய்ப்பு. முதலாமானவர் இந்த நிறுவனத்தை இங்கே உருவாக்கி மிக சிறப்பாக பல்லாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய அளவிற்கு தன்னை கட்டமைத்து கொண்டு தன்னுடைய கட்டமைப்பின் மூலம் பல்லாயிரம் குடும்பங்களை உருவாக்க இருக்கின்ற ஹாம்லி நிறுவனத்தினுடைய CEO ஹம்சவர்தன் அவர்கள். இரண்டாவது, தஞ்சையினுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பு தம்பி மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு ஆர் வினோத் அவர்கள். அடுத்ததாக இளைஞர்களினுடைய எதிர்காலம்னாலே உழைப்பு தான். அந்த தொழிலாளர் வர்க்கத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு முன்முயற்சியோடு தமிழகம் எங்கும் சுற்றி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு எல்லா நேரத்திலையும், இன்றைக்கு கூட தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாமை ஏற்பாடு செய்து ஒரு 1200 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துவிட்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அருமை தம்பி திரு முகமது பர்வேஸ் அவர்கள். இதை சொல்கிறதுல பெருமையாக இருக்கு. எனக்கு இப்போ பேச்சு வரல, நல்லா பேசுவேன்னு நீங்கள் ஏவி வேற போட்டுட்டீங்க. நான் 2 பேருக்கு ஏவி போட்டோன்னே நான் சொன்னேன், அமைச்சர்களுக்கு ஏவி வந்துருச்சு தம்பின்னு சொன்னேன். அந்த உரிமையில் மட்டும்தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டி அமைச்சர் பெருமக்கள் எப்போதும் என்னுடைய சகோதரர்கள். இந்த வாய்ப்பை கொடுத்தவரும் எங்கள் அண்ணன் தளபதி விஜய். இது ஒரு ஃபேமிலி பாண்டு. ஃபேமிலி அப்படின்னு சொன்னோடனே தம்பி வினோத் அழகா சொல்லிட்டு போயிட்டார். அந்த இடத்த ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். ஹம்சவர்தன் ஃபேமிலி. நான் தான் அதை எடுத்து வச்சுருந்தேன். நான் யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், இந்த ஃபேமிலின்னா என்ன, ஏதாவது விஷயம் இருக்கா என்னன்னு தெரியல, 2 நாளாக 2-3 நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது பேசணுன்னா எடுத்துக்கணும் அப்படின்னு. அதை எடுக்கிறதுக்கே நேரம் இல்லாத நிலையில் கூட வினோத் அவர்கள் அமைச்சர் இங்கே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். ஹம்சவர்தன் ஃபேமிலி. இதை நான் வெளிப்படையாக உண்மையை பேசணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தஞ்சாவூரை பொறுத்தவரையில் பொது தொடர்பில் நான் இருக்கிறத பற்றி ஏவியில் காட்டினாங்க. இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் இப்படியே நம்ம மொபைலில் பல நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தனியார் நிறுவனம், அதுவும் ஐடி, அதில் தஞ்சாவூரில் 10 தொழிலாளர்களுக்கு கார் வழங்கினார்கள்னு ஒரு செய்தி.
எனக்கு பார்த்த உடனே நம்ப முடியல, அதை நம்ப முடியல. ஆனால் உண்மைதானான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறம் தம்பிகளை அழைத்து நான் கேட்டேன். கேட்ட உடனே சொன்னாங்க, ஆமாண்ணே இந்த மாதிரி இருக்குன்னு. அதற்கு பிறகு நான் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணேன், பார்த்தேன். அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாவற்றிலும் அவர்களுடைய முயற்சி, ஒரு மனிதராக இருந்து இன்றைக்கு 1000 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இது சாதாரணமாக வரலை. ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளார இந்த ஒரு அரிய ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டுறதை விட பெருமைப்படுறேன். ஏன்னா காவிரி டெல்டாவை பொறுத்தவரை நாம் டெல்டான்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை, வேளாண்மை சார்ந்த விஷயங்களை தான் நாம் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதை மட்டுமே இதுவரையில் தொடர்ந்து நாம் பண்ணிக்கிட்டு வர்றோம். ஆனால் இந்த வேளாண்மையை போற்றி அந்த வேளாண்மையை வளர்த்து வருகின்ற நம்ம தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் தண்ணீர், குடி தண்ணீருக்கு கூட வழி இல்லாத பகுதி இருக்குங்கிறது முற்றிலும் ஒரு 50 ஆண்டு காலம் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை களமாடும் பொழுது மட்டும்தான் தெரியும். அப்போ இதுவரைக்கும் களமாடினார்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, களமாடி இருப்பார்கள் தேர்தல் காலத்தில் மட்டும். ஆனால் இப்போது தான் இந்த களமாடுவது உண்மையாக இருக்கிறது. நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பற்றின புரிதல் வர ஆரம்பித்திருக்கிறது. அந்த புரிதல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அன்பு சகோதரர் ஹம்சவர்தன் அவர்களுக்கு வந்ததனால இந்த பகுதியிலே இந்த ஐடி பார்க்கை நிறுவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் சிந்திக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம், அதில் இருக்கிற சிரமங்களை பார்க்காமல் அதையெல்லாம் ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு அவர் மேற்கொண்ட பணிகள், அவரே கூட எளிதாக அவர் கடந்து வந்த பகுதியை சொல்லிட்டார். அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வருகின்ற இளைஞர்களுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் அவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா, நான் சும்மா வந்தல்ல இந்த இடத்துக்குன்னு சொல்லும் பொழுது 2 விதமான விளைவு ஏற்படும். ஒன்று, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உருவாக்கணுமா அப்படிங்கிற நினைப்பு ஒன்று வந்துடும். ஏன் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு துறையை தேர்வு பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் ரிஸ்க் எடுக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். அது வராத அளவுக்கு இப்படி வர முடியும், நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சாளரத்தை திறந்து வைத்ததை போன்றது தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணமாகத்தான் அவருடைய பேச்சு இருந்ததை நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த நிறுவனம் என்னுடைய கனவுன்னு சொன்னார். நம் தேசத்தில் மக்கள் நாயகனாக விளங்கிய அணுவிஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் பார்க்கிற இடங்களெல்லாம் இளைஞர்களை பார்த்து சொன்னார், கனவு கனவு கனவு. அந்த கனவு தான் உங்களை உயர்த்தோன்னு. அது எந்த கனவுன்னா, தூக்கத்தில் காணுகின்ற கனவு கண்டிப்பாக ஜெயிக்காது. எந்த கனவு உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அந்த கனவு தான் நீ காண வேண்டும் என்று சொன்னவர் அப்துல் கலாம். அப்படிப்பட்ட ஒரு கனவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அதை இன்னைக்கு இங்கே நிறைவேற்றி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அவருடைய பெற்றோர்களை நினைத்து நாம் பெருமைப்படணும். ஏன் அப்படின்னா, எப்போதுமே எந்த பிள்ளையுமே வெற்றி பெறுவதை விரும்புகிற பெற்றோர்கள் அந்த பிள்ளை கஷ்டப்படுவதை விரும்புவதே கிடையாது. ஈஸியான ஒரு துறையை தேர்வு பண்ணணும், அந்த துறையில் கொஞ்சமாக கஷ்டப்படணும், நிரம்ப சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கையை வாழணும். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாதுன்னு. ஆனால் இவர்கள் பெற்றோர் என்ன தன்னுடைய பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எதோடு ஒத்து போகுது அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டோமோ, எங்கள் தலைவர் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருந்த காலம் போய் இப்போ உங்கள் வீட்டு பிள்ளையாக உலா வந்து கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டை மாற்றத்திற்கு கொண்டு வந்த முதலமைச்சர், தன்னம்பிக்கைக்கான எடுத்துக்காட்டின் முதலமைச்சர். ஏன்னா எந்த ஒரு புரட்சி செய்யவும் பெரிய ஆயுதம் வேணும். மக்கள் புரட்சி செய்வதற்கு மக்கள் தான் வேணும். ஆனால் அந்த மக்கள் மீது நம்பிக்கை இழந்து பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து அந்த அரசியலையே ஒரு சாக்கடை என்று எல்லாரிடத்திலையும் சொல்லி
அரசியலுக்கு வருவதே ஆபத்தானது என்கிற எண்ணத்தை எல்லாம் விதைத்து ஒரு 60 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு இளைஞர் அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொல்றாரு. அப்போது இந்த தமிழகம் என்ன நினைக்குதுன்னா, இந்த சாக்கடைக்குள்ளார ஏன் இவர் வர்றாருன்னு. அவரும் நினைத்திருந்தால் இது சாக்கடைன்னு அவர் ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் ஒதுங்கி போகலை. அது சாக்கடை இல்லை, சாக்கடைகள் பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவற்றை விலக்கி விட்டால் தெளிந்த நீரோடையாக எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிர்வாகம் சார்ந்த அரசியல் இருக்குது. அதை எங்கள் இளைஞர்களிடத்தில் நான் கொண்டு போய் சேர்த்தே ஆவேன், வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணம் பண்ணோன்னு சொல்லும்போது அவருக்கு யாருமே கூட வரல. ஆனால் நம்பிக்கை இழக்காத ஒரு மனிதனாக இந்த மக்களின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து தனித்து மக்களோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்தித்து மாபெரும் வெற்றியை பெற்று அந்த வெற்றியில தான் நானும் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். தஞ்சை மக்களும் அந்த மாற்றத்திற்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். ஒரு சிறந்த நல்லாட்சியை, ஊழலற்ற சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கார். இந்த காலம்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் காலத்திற்கு பிறகு கல்வி, தொழில், உணவு அனைத்து துறைகளிலும் சிறந்த காலமாக அறியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்தியாவினுடைய அனைத்து ஊடகங்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய காவிரி டெல்டா இது ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு மண். இங்கே ஹம்சா அவர்கள் சொல்லும்போது சொன்னார், தமிழ்நாடு என்பது ஒன்று இல்லை, 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ நாடுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு. உண்மை. இந்த சோழ நாடு தான் டெல்டா. உலகத்திற்கு வணிகத்தை கற்றுக் கொடுத்தது சோழ நாடு தான். பொறியியலை கற்றுக் கொடுத்தது சோழ நாடு தான். கல்லணை இருக்கு. இன்றைக்கும் உலகமெங்கும் இருந்து வருகின்ற கட்டிட பொறியாளர்கள் எல்லாரும் கரை இல்லாத, பக்கத்தில் பாறைகள் இல்லாத பகுதியில் இவ்வளோ பெரிய நீர்த்தேக்கத்தை அமைக்க முடியும், ஒரு அணையை அமைக்க முடியும், நீர் மேலாண்மை செய்ய முடியும் என்பதை எல்லாம் வியந்து பார்க்கிறார்கள். சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையினுடைய தந்தை, உலகம் சொல்லுது. ஆனால் அதற்கு முன்னதாகவே அந்த புவியீர்ப்பு விசையினுடைய அளவுகோலை அளந்து வானுயர 216 அடி உயரத்திற்கு எழுப்பப்பட்டிருக்க தஞ்சை பெரிய கோவில் பல பூகம்பங்களை தாங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடக்கலையினுடைய ஆணிவேராக இந்த சோழமண்டலம் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல மீண்டும் ஒரு பொற்காலம். அன்பு சகோதரர் ஹம்சா அவர்களுடைய பெரும் முயற்சியில் ஹேம்லி டவர்ஸ், இது முற்றிலும் இரும்பினால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு கட்டிடம். தஞ்சை டெல்டாவில் இது 2வது உயரமான கட்டிடங்கிறத அறிந்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். நான் கூட என்னை அவர் சந்தித்த பொழுது சொன்ன, தஞ்சையினுடைய எந்த பகுதியை சுற்றி பார்த்தாலும் ஒரு பெருமை நம்ம தஞ்சை பெரிய கோவிலுடைய அந்த கோபுரமும் விளக்கும் தெரியும். அதற்கு பிறகு சமீபத்தில் நான் திருச்சி போயிட்டு கல்லணை வழியில் வரும் பொழுது தூரத்திலேருந்து பார்க்கும் பொழுது இன்னொரு கட்டடம் தெரிஞ்சுது. நான் என்ன இது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது அதுதான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்க இந்த டவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அதுலேயும் நீங்கள் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறீர்கள். எப்பயுமே குழந்தைகளை பார்த்து 1 வேணுமா 2 வேணுமான்னு கேட்டால் 1ன்னு சொல்லாது, 2 தான் வேணும்னு கேட்கும். ஆகவே அதுலேயும் சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கின்ற திரு ஹம்சவர்த மோகன் அவர்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டில் இந்த நிறுவனத்தை இதை போல பல இடங்களில் நீங்கள் நிறுவனம். நம்முடைய இளைஞர்கள் இங்கே இருந்து வேலை தேடி வெளியில் போகிறத பற்றி அருமையாக நம்முடைய அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் சொன்னார். நாங்கள் நிறைய பேசுவோம். நான் பேசணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தம்பிகள் 2 பேரும் பேச்சை குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் அளவோடு பேசணும், நாங்கள் கொஞ்சம் எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம், அதனால் நீங்கள் பேசுங்க என்ன அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. நான் நிறையெல்லாம் எடுத்துகிட்டு வரல, சின்ன சின்ன ஹிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த தஞ்சைக்கு இது போன்ற ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்ததற்காக உங்கள் குடும்பத்திற்கும் உங்களோடு ஒத்துழைத்த அத்துணை பேருக்கும்
நான் இந்த நேரத்தில் தஞ்சை மக்களின் சார்பில், டெல்டாவின் சார்பிலே நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நீங்கள் அவர் பேரை மட்டும் மறந்துட்டேன். இதை உருவாக்கம் செய்வதற்கு நான் முனைந்த பொழுது எனக்காக துணை நின்றவர்னு சொன்னீங்க. அவர் எப்போ அந்த கடைசியில் இருந்தார், அவரை நீங்கள் காட்டினீங்க. எல்லா நிலைகளும் ஒன்று தான். உயர்ந்து நிற்கக்கூடிய எவ்வளவு பெரிய விஷயங்களும் எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கும் பின்னால் உருவாக்கி விட்டவர்கள் எப்பயுமே ஓரத்தில் கடைசியில் தான் இருக்காங்க. அது இயற்கை நியதின்னு நினைக்கிறேன். அவங்க எப்பயுமே அந்த பேக்கப்பாகவே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் இது எழுப்பப்பட்டிருக்கிற உயரமும் அதற்காக பட்டிருக்கிற கஷ்டமும். அது எட்டை இருந்து பார்த்தால்தான் அந்த அழகையும் ரசிக்க முடியும், அதுக்கு வர ஆபத்தையும் தடுக்க முடியும். ஆகவே அவர்களை போன்றவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி, எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப தவம் செய்திருக்கணும். அதுக்கு நான் பெற்றோருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல நிற்பதற்கு காரணம் தஞ்சை தொகுதியினுடைய மக்கள். அந்த மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு முன்னதாக இந்த மக்கள் வாக்களிக்கணும்னா அதுக்கு ஒருத்தரை அடையாளப்படுத்தணும். அப்படி என்னை அடையாளப்படுத்தியவர் என்னுடைய வாழ்நாள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். நான் போட்டியிடலாமா வேண்டாமான்னு கூட கொஞ்சம் சலனப்பட்டேன். நிகழ்கால அரசியலில் இது சாத்தியமா என்றெல்லாம் நினச்சேன். அப்போது எனக்கு தன்னம்பிக்கை தந்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நாயகர், வழிகாட்டி, அன்பு சகோதரர், ஊரக உள்ளாட்சி அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், தயக்கமில்லாமல் போய் நில்லுங்க, மக்களை சந்தித்து பணியாற்றுங்கள், ஆற்றிய பணிகளுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை தந்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையான நெஞ்சார்ந்த இதயமார்ந்த என் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு தினம்னு, தமிழ்நாடு தினம், தமிழ்நாடு என்று அறிஞர் அண்ணாவால் பெயர் சூட்டப்பட்ட தினம். சட்டப்பேரவையில் ஜூலை 18 தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட தினம். இப்படிப்பட்ட தினத்தில் தஞ்சையின் அடையாளம் வேளாண்மை தான். அந்த வேளாண்மையிலும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான இடம் இருக்குது அப்படிங்கிறதை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். ஆகவே இது முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழாவிலே பங்கேற்றதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.